இந்த சம்பவம் குறித்து பொதுமக்களுடைய கருத்து மனநிலை என்னவாக இருக்கிறது என்று தற்பொழுது பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் 2 hours வந்து நாங்கள் வெறும் நடந்துக்கிட்டே வரோம். யாருனாலையும் மூச்சோட முடியல, குழந்தைங்க சஃபகேட் ஆகிறாங்க. மெட்ரோவில் இப்போ பேஸ்மெண்ட் வரைக்கும் உள்ளே போயிட்டு மூச்சோட முடியாமல் சாவர மாதிரி மேலே ஏறி வரோம். இதே மாதிரி தான் ஏஆர் ரஹ்மான் கன்சர்ட்டுக்கும் பண்ணீங்க. எங்களால் உள்ளே கூட போக முடியல. உங்களால் மாதம் ஒரு ஈவெண்ட் ஹேண்டில் பண்ண முடியலன்னா நடத்தாதீங்க. நாங்களும் வரல, வேற ஏதாவது சிட்டி ஸ்டேட்டுக்கு போய் நாங்கள் பார்த்துக்குறோம் இந்த ஷோலாம். தயவுசெய்து அதே மாதிரி ஆம்புலன்ஸ் வருது, ஆம்புலன்ஸ் பின்னாடி மேயர் கார் வருது. நாங்கள் நடக்க கூட முடியாமல் அவதிப்பட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட இப்போ இந்த பேஸ்மெண்ட்குள்ள கேமரா வைங்க, சோக் ஆயிட்டு இருக்கிறாங்க பீப்புள். நான் கிட்டத்தட்ட 1/2 hour நின்றுட்டு மூச்சோட முடியாமல் செத்துறக்கூடாதுன்னு ஓடி மேலே வரேன். இதோட இது செகண்ட் டைம், இட்ஸ் நாட் அ ஃபர்ஸ்ட் டைம். உங்களால ஒரு ஈவெண்ட்டை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ண முடியல, ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளை ஹேண்டில் பண்ண முடியல, தயவு செய்து நடத்தாதீங்க. நாங்களும் வரல, வீட்டோட நிம்மதியாக இருந்துக்கிறோம். வி டோன்ட் வாண்ட் டு டை இன் த ரோட். ஏறக்குறைய 1 மணி நேரம் மேலே நாங்கள் நின்றுட்டு இருக்கோம். மவுண்ட் ரோட்ல எல்ஐசி எதிரிலேயே கொஞ்சம் கூட நகரில் அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு டிராஃபிக் இருக்கு. மக்கள் வந்து எல்லா இடத்துல இருந்தும் வந்து 2 வீலர் ஆகட்டும், இல்லை பஸ் ஆகட்டும், இல்லை கார் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப போயிருக்கு. எங்கேயுமே இடமே இல்லை. சுத்தமாக வந்துட்டு நகரவே முடியல. 1 hour மேலே ஆச்சு. வெறும் எல்ஐசி கிட்ட மட்டும் நின்றுட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 10 அடி கூட எங்களால் நகர முடியாது. ரொம்ப சிரமமா இருக்கு எங்களுக்கு. டிராபிக் தான் பயங்கரமா இருக்கு. எல்லாருமே சிரமப்படுறாங்க. வேற ஒன்றும் இல்லை, வெயில் வேற அதிகம் போயிட்டே இருக்குது. எப்போ வீட்டுக்கு போறேன்னு தெரியல சார். இவ்வளோ டிராபிக் இருந்தா நாங்க எங்க பப்ளிக் போயிட்டு எப்படி இதெல்லாம் பார்த்துட்டு வர்றது? இது கிளியர் பண்ண விட மாட்டீங்களா? காவல்துறை எவ்வளவு நல்லவங்கன்னு பேர் பெற்று இருக்கிறீங்களா? அதால இன்னைக்கு எவ்வளவு கஷ்டம் இந்த வெயில்ல எங்களுக்கு. சார் மூச்சே விட முடியல, ரொம்ப ரஷ்ஷு, அப்படியே திணறுது. கொஞ்ச நேரம் அப்படியே மயக்கச்சே விழுந்துருவோம் போல. குழந்தைங்களை வச்சுக்கணும் ரொம்ப கஷ்டமா இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் குழந்தைங்களை வச்சுக்கணும். நாங்கள் பாட்டில் எடுத்துருந்தோம், பாட்டிலுக்கு கூட தண்ணி இல்லை. அவ்வளோ தூரத்தில் நடந்து வரோம். நாங்களாம் தாம்பரத்துலேருந்து வந்தோம், செங்கல்பட்டுலேருந்து வந்திருக்கேன். நிறையா பேர் சுத்தமாக பஸ் வசதியே கிடையாது, ஒன்றுமே இல்லை. பாட்டில் எடுத்து வந்தாலும் தண்ணி இல்லை, அதுக்கும் தண்ணி இல்லை. ரொம்ப கஷ்டப்படுறோம். கிட்டத்தட்ட வந்து 15 லட்சம் பேருக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. கிட்டத்தட்ட நீங்க நின்று ஷூட் பண்ணி பாருங்க, இன்னும் எவ்வளவு பேர் வந்துட்டு இருக்காங்கன்னு பாருங்க. ஏன்னா இது வந்து நீங்க எஸ்டிமேட்டட் பண்ணதுக்கு ப்ராப்பரான பிளானிங் கிடையாது. கரெக்டா நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பாருங்க. ஒவ்வொரு பிளேஸ்லயும் ஒவ்வொரு வயசானவங்க 50+, 60+ல உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களால கம்ப்ளீட்லி எனர்ஜிலெஸ்ஸா டயர்டா இருக்காங்க. ப்ராப்பரான ஃபெசிலிட்டி எதுவுமே அரேஞ்ச் பண்ணல. 50 lakhsக்கு டைமிங் மட்டும் தான் சொல்லியிருக்காங்களே தவிர வேற எந்த ஏற்பாடும் இல்லை. நின்று பாருங்க, இப்படியும் போறாங்க இப்படியும் போறாங்க. மக்கள் எங்க நடந்து போவாங்க? ஜஸ்ட் திங்க், ஒரு பேசிக்கான இது ஐடியாஸ் எதுவுமே பண்ணல. பயங்கரமா ஸ்டோலா சூப்பரா பண்ணாங்க. ஆனா பீப்புள்ஸ்க்காக ஏதாவது பண்ணாங்களான்னு கேட்டா எதுவுமே கிடையாது. கொஞ்சம் அடுத்த தடவையாவது ஏதாவது என்ஷூர் பண்ணிக்கோங்க உங்களோட திங்ஸ். நான் எங்கேருந்து வரேன்னு எனக்கு தெரியல. ஆனால் விஜய் படத்தை சொல்கிற மாதிரி டேக் டைவ் சொல்லி இந்த இடத்துல சுற்றிட்டு இருக்கேன். இங்கேயே சுற்றுறேன். வெயில் ரொம்ப ஒஸ்ட்டு சார். இது வந்து எந்த நடவடிக்கை எடுக்கல. இது மக்களுக்காக வந்து இவ்வளோ மக்களை நெரிசலில் உண்டாக்கி பிடிக்க தண்ணியோட கடவுட எங்கேயுமே இல்லை. இப்படி தண்ணியில் மயக்க செலவு விடுறாங்க நிறைய பேர். அரசு வந்து நடவடிக்கை எடுக்கல. மக்கள் இந்த பாதுகாப்பு எதுவுமே இல்லை. போக்குவரத்துறை எந்த வித ஒர்க்கும் பண்ணல. போக்குவரத்துறை போலீஸ் ஒருத்தரும் கண்ணில் பார்க்க முடியல. சுமாராக ஹெல்மெட் கேஸ் போடுறாங்க. ஹெல்மெட் பயந்து ஹெல்மெட் வர்றாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து பாதுகாப்பு போக்குவரத்து எந்த வித பாதுகாப்பு கொடுக்கல. எங்களுக்கு நெட்வொர்க்கும் இல்லைங்க சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அங்கேருந்து நடந்து வரோம். நெட்வொர்க் ப்ராப்ளமே ரொம்ப சரியில்லை சார். எதுவுமே ரொம்ப ஒஸ்ட்டுங்க இருக்கிறது. ப்ரோக்ராம் அவ்வளோ ஆசையாக வந்தோம். நாங்கள் அரேஞ்ச் பண்ணினோம். ரொம்ப கேவலமாக இருக்குது. இருக்கிறதுல ஜென்மம் இது ஒஸ்ட்டான ப்ரோக்ராம். இது ஆசையாக வந்த பசங்களை பார்க்கறதுக்கோசம் இவ்வளோ ஆசையா. ஆனால் இது மாதிரி நடக்கணும் யாரும் எதிர்பார்க்கல. ஒவ்வொரு குழந்தைங்க சார் மெரினா பீச்சுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஜனங்கள் வந்தது. போகும்போது ஈஸியாக போயிட்டாங்க, வரும்போது ஜாம் ஆகி அங்கங்கே மயக்கம் போட்டு ஏகப்பட்ட ஜனங்கள் மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குது. நான் அவங்களெல்லாம் சிஆர்இ ஆஃபீஸ்க்குள்ளே கேட்ட திறக்க விட்டு உள்ளே அனுப்பியிருக்கோம். அதனால் அரேஞ்ச்மெண்ட் சரியில்லை. காலையில் வரப்போ கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருந்துச்சு. 9 o'clockலேருந்து இப்போ வரைக்கும் வண்டியை பிளாக் பண்ணி வச்சுருந்தா எங்களுக்கு வசதியாக இருந்திருக்கும். வண்டியை நடுவில் விட்டுட்டாங்க. காலையில் விட்டுட்டுருக்காங்க போல். 10 மணிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிளாக் பண்ணிட்டு வர்றதுனால மட்டும்தான் எங்களால் முடியல. குழந்தைங்கள வச்சுக்கிட்டே ரொம்ப மூச்சு இறைக்கிற மாதிரி, மூச்சு வாங்குற மாதிரி ஆகுது. மூச்சு விடவே கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. வரும்போதே பிளாக் பண்ணி ஒழுங்காக இருந்தால் க்யூ ஒழுங்காக இருந்தாலே சரியாக வரும். ரொம்ப ஜனங்க இது பண்ணுறாங்க, கஷ்டமாக இருக்குது. மூச்சு விட முடியல. சரியாக க்யூவை ஒழுங்காக விடணும். கவர்மெண்ட் வேலையை செய்யறோம், கான்ட்ராக்ட் வேலை நாங்க செய்யறோம். 11 மணிலேருந்து லோல் பண்றோம் நாங்க, தெரியுமா? நடக்க முடியாம நடந்து வரோம் சார். எவ்வளவு கஷ்டம். ஒரு பஸ் அப்புறம் எதுக்கு விட்டுருக்காங்க? பஸ் விட்டுருக்கோன்னு சொல்றாங்க. அந்த பஸ் எங்க? பாதியில எல்லா இடத்துலயும் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. எதனா ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? மணிலேருந்து தவிச்சுக்கிட்டு இருக்கோம். வேலைக்கு போறோம் நாங்க. இன்னைக்கெல்லாம் நாங்க வேலைக்கு போனதான் எங்களுக்கு சாப்பாடு. எவ்வளோ சம்பாதிக்கிறதுக்கு நாங்க ரோல் பண்ணுமா? அவரே எங்களுக்கு தெரியுமா? நாங்க கஷ்டப்பட்டு வர்றது. இன்னைக்கெல்லாம் வேலைக்கு போறோம் நாங்க. சும்மா வீட்டை உட்காந்துருக்கோம். காலாடி சொல்லுங்க. ஒரு மனசாட்சி இல்ல. மணி 10 மணில
சொல்கிறோம். பஸ் வந்து பாதி நேரத்தில் நிறுத்திடுறானுங்க ஸ்டாப் பண்ணி. பயங்கர டிராஃபிக் ஜாமுங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் டிராஃபிக் ஷோங்க. 2 மணி நேரம் டிராஃபிக் ஜாமுங்க. 2 மணி முன்னாடி வர வந்துட்டோம். 6 நாளே போச்சுங்க. இந்த மாதிரி வந்து ஒரு க்ரௌடை வந்து அவங்களால இது கட்டுப்படுத்த முடியலனா எதுக்கு இந்த இதை வந்து நடத்த இது பண்ணுறாங்க? கவர்மெண்ட் சைட்லையும் சரி, போலீஸும் சரி, டிராஃபிக் போலீஸ் சரி, மொத்தமாக ஒஸ்ட்டு. ஒன் ஆஃப் த ஒஸ்ட்டு மெயின்டெனன்ஸு, ஒஸ்ட்டு பிளானிங்கு. கவர்மெண்ட் இதை பார்த்தா அது திருந்த நிலையில அடுத்த எலெக்ஷனில் ஜெயிக்கவே முடியாது அவங்க. இதை பார்க்கறதுக்காக நான் காலை 9 மணிக்கே வந்துட்டோம். பட் ஆனால் உள்ளே இருக்க ஆர்கனைசேஷன் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. ஒரு ஆர்கனைசேஷனும் கிடையாது. மக்களுக்கு இவ்வளோ பேர் 5 லட்சம் பேர் வர சொன்னாங்க. ஆனால் பட் கொஞ்சம் கூட ஒரு பேசிக் ஒரு தண்ணி கூட கிடையாது. ஒரு தண்ணி பாட்டில் ஸ்டாலாவது போட்டிருக்கலாம். ஒரு தண்ணி கேனம் பார்த்தீங்கன்னா மினிமம் 50 ரூபா. மக்கள் தண்ணி கேன் வாங்குறதுக்கு கூட முடியாமல் திணறிட்டாங்க. எங்கேயுமே தண்ணி கேனம் கிடைக்கல. இது ரொம்ப ஒரு பேசிக் ஒரு அடிப்படை வசதி கூட செஞ்சு தரோம்னா நம்முடைய இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டை ரொம்ப ஏமாற்றிட்டாங்க. எல்லாமே எதிர்பார்ப்போடு வந்தது. இந்த வெயிலில் ரொம்ப கஷ்டப்பட்டு டயர்டாக வந்து நின்றுட்டுருக்காங்க. ஒரு முறையான வந்து ஒரு போக்குவரத்து கிளியர் இல்லை. இதுக்கு இன்னும் எவ்வளோ பண்ணியிருக்கலாம். அந்த காருங்களெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஒன்லி கவர்மெண்ட் பஸ்ஸு, மெட்ரோ ட்ரெயின், ஒன்லி பைக்கு மட்டும் அந்த கவர்மெண்ட்டு ஒரு ஏற்பாடாக பண்ணியிருந்ததுன்னா கொஞ்சம் டிராஃபிக் இல்லாமல் கொஞ்சம் பண்ணியிருந்துருக்கலாம். இல்லை அந்த மாதிரி நாங்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் நேற்றைக்கு சொல்லுகிற பொழுது நாங்கள் அதுக்கு தகுந்தால் போல் 7500 போலீஸ்காரர்களை போட்டிருந்தோம். ஆம்புலன்ஸ் 40 ஆம்புலன்ஸ்களை வைத்திருந்தோம். விமானப்படையும் ஆம்புலன்ஸ் வைத்திருந்ததாக சொல்லுகிறார்கள். அது அவ்வாறு இருந்திருந்தால் இவ்வளவு பெரிய நிகழ்வு நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. இன்றைக்கு 230 பேருக்கு மேல் மயக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது இவர்கள் இந்த அளவுக்கு விழிப்புணர்ச்சியோடு இருந்திருப்பார்களே ஆனால் நிச்சயமாக இது தவிர்க்கப்பட்டிருக்கும். இவ்வளவு பேர் வருவதற்கும் வாய்ப்பில்லை. இதில் இன்னும் உயிரிழப்புகள் அதிகப்படியாக நிகழும் என்று மக்கள் அச்சப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது வந்து துரதிருஷ்டவசமாக அவர்கள் மீது பழி சொல்லக்கூடிய வகையில் இருக்கிறது. ஆனால் இந்திய விமானப்படைக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. இதை தமிழக அரசு இன்னும் நல்ல முறையில் கையாண்டிருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆதங்கம். ஒரு மேஜர் ரீசன் வந்து நிறைய க்ரௌடு. அப்பார்ட் ஃப்ரம் வந்துட்டு அந்த ஷோ முடிஞ்ச பிறகு வெளியே வரும்போது மொத்தமாக பீப்புள் எல்லாம் வெளியே வரும்போது வந்து அதுக்கான ஒரு சரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ் இன்னும் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம். ப்ளஸ் பேரலாக பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா ஃபுல்லாக வந்து நிறைய மெட்ரோ ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அதனால ரொம்ப குறுகலான வழியாக இருக்குது. அதனால மக்கள் வந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப சிரமப்பட்டாங்க. அந்த வெளியே போகிறதுக்கான அந்த டைரக்ஷனுக்கு வந்து அந்த ஷோ பண்ணுறதெல்லாம் காமிச்சிட்டு தான் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா லோக்கல் ஏரியாவுக்கு வந்து அந்த இது வந்து ஒன் வேயா இல்லை இந்த வழியை ஆக்சஸ் பண்ண முடியுமாங்கிற விஷயம் தெரியும். ஆனால் வெளியே இருந்து வந்தவங்களுக்கு வந்து அது தெரியல. ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வந்து ஒரு முட்டு சந்தில் வந்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வர முடியாமல் சிரமப்பட்டாங்க. ப்ளஸ் வணக்கம். என்னாச்சுன்னா நேற்று நாங்களும் அதே இதுக்கு போயிருந்தோம். போய் கொஞ்ச நேரத்தில் உள்ள எனக்கு வந்து மூச்சு திணறல் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு போலீஸ்காரங்க கூட ஒரு ஹெல்ப்புக்கு கிடையாது. ஒரு வாட்டர் பாட்டில் கிடையாது. ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கணுன்னா கூட காசு கொடுத்து வாங்குகிற நிலமை. 500 ரூபாய்க்கு சில்லறை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்த நிலமையில் எனக்கு மூச்சு திணறல் மாதிரி வந்து நான் இவங்க பசங்களெல்லாம் விட்டுட்டு வெளியே வந்துட்டேன். ஒரு ஹெல்ப்புக்குன்னு யாருமே வந்து ஒரு ஹெல்ப் கூட பண்ணலை. இந்த மாதிரி எத்தனை பேருக்கு ஆச்சுன்னே தெரியலை இன்னமும். இப்போ நீங்கள் சொல்கிறது வெறும் 93 பேர் மட்டும்தான் மயக்கத்தில். நேற்று நான் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 500 ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்தேன். போயிட்டு மயக்கமே நிற்கலை ரொம்ப நேரத்துக்கு எனக்கு. இப்போ காலையில் ஆஃபீஸ் கிளம்பணும். அதுக்கு கூட கிளம்ப முடியாமல் அதோ உட்காந்துருக்கேன் நான். இந்த மாதிரி அவல நிலை எங்கேயுமே வரக்கூடாது. ஒரு பாதுகாப்பு கிடையாது மக்களுக்கு. எதுவுமே இல்லாமல் எந்த இதுவுமே இல்லாமல் எந்த சோர்ஸில் இவங்க இதை ரெடி பண்ணாங்க அப்படின்றது தெரியல. இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பண்ணாமே இருக்கலாமே. அப்போ 15 லட்சம் மக்கள் கூடுவாங்கன்னு தெரியும். அந்த இடத்துல ஒரு ஆம்புலன்ஸ் ஒரு 40 வண்டி வச்சு எத்தனை பேரை நீங்கள் கூட்டிகிட்டு போவீங்க? நேற்றைய நிகழ்வில் கலந்து கொண்ட பெரும்பாலான மக்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது என்றால், இது போன்ற சாதனை நிகழ்வெல்லாம் நடத்துவதற்கு இந்த அரசுக்கு தகுதி இல்லை என்கிற கருத்தைத்தான் அதிகமாக வலியுறுத்தியிருக்கிறார்கள். நேற்றைய நிகழ்விலே 5 பேர் பலியாகி இருக்கிறார்கள். அவர்களின் உறவினர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். என்ட்ரன்ஸாக ரீச் ஆகிட்டோம். அங்கே ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வெளியவே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண உடனே நாங்கள் கிட்டேயே போகல வெளியவே நின்று பார்த்துட்டு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பிட்டோம். கரெக்டாக 1:32க்கு என்னை அவங்க வந்து ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு அவங்க கிளம்புனாங்க. போய் வண்டி பார்க்கிங்கில் வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன், நீயும் குழந்தையும் இங்கேயோ வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு 1:30 or 1:22 இருக்கும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் எந்த ஃபோனுமே நான் ட்ரை பண்ணுறேன், அவங்களுக்கு எதுவுமே ரீச் ஆகலை.
டில் 3:30 வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஃபோனும் ரீச் ஆகல, யாரையும் காண்டாக்ட் பண்ணவும் முடியல, எதுவுமே பண்ண முடியல. என்ன ஆச்சு எதுவுமே எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. 3:15க்கு மேலே தான் வந்து நான் கால் பண்ணிகிட்டே இருக்கேன். அவங்களுக்கு சடனாக ஒருத்தவங்க அட்டன் பண்ணாங்க. அட்டன் பண்ணி எங்கள் ஹஸ்பண்ட் வந்து மயங்கி விழுந்திருக்காங்க, வாமிட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வாங்க லொக்கேஷன் சென்ட் பண்ணுறோம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் இருக்க இடத்துலேருந்து எனக்கு லொக்கேஷன் போக தெரியல. அந்த டைமில் போக என்னால் முடியல. அப்புறம் அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு போலீஸார் ஹெல்ப்போடு நான் அங்கே போனேன். நான் அங்கேருந்து அவங்க இருக்க இடத்துக்கு போகிறதுக்கு கரெக்டாக பிலோ 10 மினிட்ஸ் தான். அந்த பிலோ 10 மினிட்ஸில் நான் போய் ரீச் ஆகிட்டேன். போனால் அவங்க கீழே இருந்தாங்க, எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு ஜிஹெச் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் பார்த்தா அவங்க ஆல்ரெடி டேட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் என்ன அங்கே ட்ராப் பண்ணிவிட்டு 1:20க்கு அவங்க போனாங்க. எனக்கு 3:30க்கு தான் ஃபோன் அட்டன் ஆச்சு. அந்த பிட்வீன் கேப் 2 ஹவர்ஸில் என்ன நடந்தது, ஏன் யாருமே பார்க்கல, இதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்னு தெரியல, யாரை ரெஸ்பான்ஸ் பண்ணி சொல்கிறதுன்னு தெரியல. நான் போகும்போது ஆம்புலன்ஸ் இருந்தது. பட் எனக்கு காலில் பேசினவங்க சொன்னாங்க, நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்க நாங்கள் வரோம் அப்படின்னு சொன்னதுக்குள்ளேயும் எனக்கு ஆம்புலன்ஸ் கிடைக்கலாமா அப்படின்னு சொன்னாங்க. நான் பக்கத்தில் ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணுங்க, ஆம்புலன்ஸ் கிடைக்கலன்னா நீங்கள் எந்த நம்பிக்கையில் நாங்கள் வரோம், இப்போ யார் இதுக்கு ரெஸ்பான்சிபிள்? மேடம் 1:20க்கு அங்கே போயிருக்காங்க சார். 1:20லேருந்து ஒரு 3:20 வரலாம் ஆம்புலன்ஸ் வரல. 10 நிமிஷம் டிஸ்டன்ஸ் தான். 10 நிமிஷம் ஒரு உயிரா போயிடுச்சு. இன்னைக்கு யார் அருகாமையில தான் இருக்கு. அவர் எந்த இடத்துல அக்யூரேட்டா எந்த இடத்துல இருக்கு? அந்த நேப்பியர் பிரிட்ஜுக்கு அப்படியே கீழே டவுன் சைடில் ரைட் சைடில் இருந்தாங்க, படுத்துட்டு இருந்தாங்க. அந்த 2 ஹவர்ஸில் யாருமே பார்க்கல, யாருமே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணல, எதுவும் அங்கே இருக்க ஃபோனு கூட யாரும் அட்டன் பண்ணலை. அங்கே போலீஸ் இருந்தாங்களா இல்லையான்னு கூட தெரியல. எனக்கு கரெக்டாக 3:15க்கு மேலே தான் அட்டன் பண்ணி எனக்கு இன்ஃபர்மேஷனே வந்தது. அந்த 2 ஹவர்ஸ் முன்னாடியே யாருன்னா ஏதாச்சும் பண்ணியிருந்தா கண்டிப்பாக காப்பாற்றிருக்கலாம். ஃபோன் கீழே கிடக்கிறத உடனே எடுத்துட்டு சித்தப்பா ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம். அந்த ஃபோனை எடுத்து யாரும் பேசவே இல்லை. இல்லை நான் வந்து 2 ஹவர்ஸா அவங்க சொன்ன இடத்துல வெயிட் பண்ணி அந்த மயக்கம் போட்டு செல்ல உடனே எடுத்து ஃபோன் பண்ணிருக்கலாம். யாருக்காவது வேற யாருக்குமே ஃபோன் போல, டவர் போல. சரி வந்துட்டு இருக்காங்க போல, இங்கேயே வெயிட் பண்ணலான்னு பண்ணிட்டே இருந்தேன். கால் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். சடனாக ஒருத்தவங்க எடுத்து உங்க ஹஸ்பண்ட் மயங்கிட்டாங்க, வாமிட் பண்ணிட்டாங்க. எவ்வளவு நேரம் கழிச்சு சொல்லு? குடிச்சிருக்காங்களான்னு கேட்டாங்க. அவங்களுக்கு டீ காஃபி ஹேபிட் கூட கிடையாது. அவங்க மாமனாருக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க. அது 1 மணி நேரம் கழிச்சு. ஒரு கோல்டு கூட கிடையாது அவங்களுக்கு. போகும்போது கொஞ்சம் தலைவலிக்குது. மருமகன் பொண்ணு நாங்கள் 12:30க்கு அவங்க அங்கே காலையில் போயிட்டதுக்கப்புறம் எங்களுக்கு ஃபோன் வந்துச்சு. திருப்பி மறுபடியும் ஒரு 12:30க்கு ஃபோன் பண்ணி அந்த ப்ரோக்ராம் முடியறதுக்குள்ளார கிளம்புங்க, முடியிறப்ப கூட்டம் வந்துடும், சீக்கிரமாக கிளம்புங்கன்னு இவர் பேசியிருக்காரு. சரிப்பா நாங்கள் இன்னொரு 1/2 hour கிளம்பிடுவோம் அவனே பேசியிருக்கான். இவர்கிட்ட பேசியிருக்கான். நான் வந்து இவ ஃபோன் பண்ணி இல்லைம்மா அவர் வரல, இங்கே வண்டி எடுக்க போனவரை இன்னும் காணும், குழந்தைக்கு தண்ணி வேணும், நான் ஃபோன் பண்ணா போல நீ ஃபோன் பண்ணி பாருன்னு கேட்டாங்க. நான் ஃபோன் பண்ணப்ப 2 டைம் பண்ணேன். நான் கரெக்டாக 1:05க்கு பண்ணியிருக்கேன். 1:15 ஒரு டைம் பண்ணியிருக்கேன். 2 டைமே ஃபோன் போல, 2 டைம் ஃபோன் போல. அவன் வந்து எப்பயுமே ஃபோன் எடுக்காம இருந்ததே கிடையாது. நான் என்ன பண்ணேன், ஏன் இவங்க ஃபோன் எடுக்காம இருக்கிறாங்க அப்படின்னு டவுட்ல இருந்தேன். அப்புறம் இவர் வந்தோன்னே சொன்னேன், அவங்க அப்பா தான் இது. இவர் வந்தோன்னே சொன்னேன்னே, இல்லை வண்டியில் போயின்னு இருப்பாங்க, வெயில் நேரத்தில் பேசாத, வீட்டுக்கு போயிட்டு அவங்க கால் பண்ணுவாங்க. நாங்கள் இதெல்லாம் யோசிக்கல சார், இதெல்லாம் யோசிக்காம வீட்டுக்கு போயிட்டோன்னே அவங்க பண்ணுவாங்கன்னு இவர் சொன்னார். மறுபடியும் நான் வந்து என்ன பண்ணேன், ஒரு 2:30க்கு இன்ஸ்பெக்டர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. இந்த நம்பர் எங்கள் நம்பரை பார்த்துட்டு இது மாதிரி ஒருத்தர் அங்கே மயங்கி இருக்காரு, நீங்கள் ஃபோன் பண்ணியிருக்கீங்க, என்ன வேணும்? என்ன சார் சொல்கிறீங்க, ஏன் மயங்கி இருக்காரு, என்னாச்சு? அவர் 1 மணிக்கு வண்டி எடுக்க வந்தவருக்கு என்ன ஆச்சு? நான் இன்ஸ்பெக்டர்கிட்ட நாங்களே கேட்குறோம். ஆமாம், அவர் பண்ணி தான் நாங்கள் வந்து என்னன்னு கேட்டுட்டு நாங்கள் மடிப்பாக்கத்துலேருந்து அங்கேருந்து ஓடி வரோம். நடக்க முடியாமல் ஆட்டோ வரவே முடியல. அங்கேருந்து ஓடி வந்து பார்க்குறோம், இங்கே ஜிஹெச்சுக்கு கொண்டு வந்துட்டாங்க. என்னோட கருத்து என்னன்னா, ஏன் 1:05க்கு அவங்க ஃபோன் எடுக்கல? 1 மணிக்கு ஒரு எமர்ஜென்சி, ஒரு கேமரா எல்லாமே வச்சிருப்பாங்க. ஒருத்தர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க இத்தனைக்கும் வந்து கூட்டம் தாச்சா இருக்குன்னு சொல்லிட்டு காலையிலேயே 6 மணிக்கே போயிட்டாங்க. 6 மணிக்கு போய் ரீச் ஆயிட்டு
6 மணிக்கே போய் ரீச் ஆகிட்டாங்க அங்கே ஸ்பாட்டுக்கு. 6 மணிக்கு போனாங்க, உள்ளே 9:30 மணிக்கெலாம் உள்ளே போயிட்டாங்க. 9:30 மணிக்கெலாம் போயிட்டு 12:50க்கெல்லாம் வெளியே வந்துட்டாங்க. வந்துட்டு என்கிட்ட பொண்ணு பேசுகிறா டாக்டே வந்துட்டேன் வெளியே, பாப்பா வந்துட்டேன், எல்லாம் பார்த்துட்டோம், பிள்ளைகிட்ட பார்த்தோம், அதை பார்த்தோம், அதெல்லாம் பார்த்துட்டோமா, நான் வந்துட்டேன். அப்போ வந்து உள்ளே போகும்போது அப்போ கூட்டம் கிடையாது. வெளியே வந்து பார்க்கும்போது கூட்டம் இருக்குது ஜாஸ்தி. அவங்க உள்ளே சுற்றி பார்த்துக்கு பார்த்தா குழந்தை 1.5 வயசு குழந்தை, அவனால் நடக்க முடியாது, போமா அவளை வழி நின்ட்டான். அவன் என்ன பண்ணிட்டான் மாப்பிள்ளை, பாப்பா நீ இந்த இடத்த விட்டு அவன் ஸ்கொயர் பண்ணி கொடுத்துட்டு போகிறான் என்ட்ரன்ஸ் கேட்டில், இந்த ஸ்கொயரை விட்டு எங்கேயுமே போகக்கூடாது, நீ அதே இடத்துல நிற்கிறேன், நீ அப்படி போய்ட்டு நான் உன்னை தேட முடியாது, இங்கே நின்று நான் போய் 2 வீலர் போய் எடுத்துகிட்டு வரேன்னு அவன் போட்டு லஞ்சு தண்ணி பேக்கு எல்லாமே அவன் பையிலே அவங்ககிட்ட தான் இருக்குது. அவன் செல்லு அவங்ககிட்ட இருக்கு, பாப்பா செல்லு பாப்பா கையில் இருக்குது. இவன் என்ன பண்ணான், இப்போ சரின்னு சொல்லிட்டு இங்கே நீ அந்த இடத்த விட்டு நகரக்கூடாதுன்னு சொல்லி போனவன பாப்பா என்கிட்ட எனக்கு கால் பண்ணான், இது மாதிரி டாடி பைக் எட்டுன்னு வர போயிருக்காரு 2 வீலரு அப்படின்னு சொன்னான். சரிம்மா தான் வந்துடுவாம்மா, நீ எங்கேயும் போயிடாத, அதே இடத்துல நில்லு, அப்புறம் இன்னொரு இடத்துல எங்களை தேட கிட்ட போகிறா அப்படின்னு சொன்னால் சரின்னா நாங்கள் 2 பேரும் ஃபோனில் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். மணி 1 ஆச்சு. நான் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். 2 ஆச்சு. 2 ஆனதுக்கப்புறம் கால் பண்ணி அம்மான்ட்டு நான் கால் பண்ணுறேன், என் பொண்ணுக்கு டவர் கிடைக்கல. 2 ஆச்சு, 2:15 ஆச்சு, டவரே கிடைக்கல. 2:45க்கு டவர் கிடச்சிது. என் பொண்ணு பண்ணான், என் பொண்ணு அண்ணா உன்னைனா என்ன அவர் போனார் 1 மணிக்கு போனார், இது வரைக்கும் ஆளே வரலன்னா இந்த கூட்டத்தில் நான் எங்கே பண்ணி நான் தேடுவேன். என்ன குட்டிமா வண்டியை நோ பார்க்கில் விட்டானா, இல்லை போலீஸ்காரங்க பிடிச்சின்னு போயிட்டாங்களா, இல்லை வண்டி வேற அண்ணா தூக்கி போயிட்டாங்களா, ஏன் வரல, எதுக்கு வரல, 2 ஹவர் ஆகுது, 1 மணிக்கு போனால் இத்தனை மணி நேரம் ஆகுது, என்ன காரணம், எப்படி ஆச்சு, நான் ஃபோன் பண்ணி பாருன்னா ஃபோன் போட்டால் அவனுக்கு ரீச் ஆகலை. அதுக்கப்புறம் நான் கீழே இருந்து மேலே மாடியில் போயிட்டு 1க்கு 3 வாட்டி 4 வாட்டி பண்ணேன். 4 வாட்டி பண்ணாலும் ஃபோன் போகல. 5ஆவது வாட்டி ரிங் போச்சு. 5ஆவது வாட்டி ரிங்கு போச்சு, 3 ரிங் போச்சு. 3 ரிங்கு எடுக்கவே இல்லை. 4ஆவது ரிங்கு தான் ஒருத்தர் எடுத்தார். அவர் எடுத்து என்ன கேட்டார், இது யாருப்பா என்னப்பா அப்படின்னு. இல்லைங்க அவர் எனக்கு